வணக்கம். ஈரான்ல இருந்து ஒரு மிகப்பெரிய செய்தி வெளிவந்திருக்கு. ஈரான் கொடுத்த பதில். அமெரிக்கா ஒட்டுமொத்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை முடக்கிவிட்டதாக ஒரு செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் 15க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை கொண்டு போய் ஈரான்ல இருந்து எந்த எண்ணெய் கப்பலுமே வெளியேறாதபடி அவர்கள் செய்த இந்த பிளாக் இன்னைக்கு 3ஆவது. சைனாவுடைய கப்பல் போனது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா சைனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய மோதல் வர தொடங்கிவிட்டது. காரணம், சைனா அமெரிக்காவிற்கு கொடுத்த அந்த பதில். உங்களுடைய இந்த ஜங்கல் ராஜ்யம் இதற்கு மேல் செல்லுபடியாக. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கொள்ள முன்பு ஒரு சிறு கோரிக்கை, இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இது செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்தது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அமெரிக்கா இன்டர்நேஷனல் லாவுக்கு எதிராக செயல்பட்டது என்றால் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். நாங்க இந்த போரில் குதிப்போம் என்று கூறியிருந்தார்கள். இப்போ ஈரான் இதே போன்ற இன்னொரு பதிலை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கல்ஃப் நாடுகள் இந்த பதில் வெளிவந்த உடனேயே பதறி போயிருக்கிறார்கள். என்ன இந்த பதில்? சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஈரான் மேஜர் ஜெனரல் அலி அப்துல் ஹை இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஈரான் கொடுத்த பதில், அமெரிக்கா செய்த இந்த பிளாக்கேட், இந்த பிளாக்கேட்ல இருந்து அவர்கள் வெளியேறவில்லை என்றால் அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் கொண்டு போய் இந்த இடத்திலிருந்து எந்த எண்ணெய் கப்பலையுமே நாங்கள் வெளியேற விட மாட்டோம் என்று ஒரு பிளாக்கேடை செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து அவர்கள் பின்னாடி போகவில்லை என்றால் அதற்கு பொறுப்பு நாங்கள் கிடையாது. எங்களுடைய அதிகாரத்தை, எங்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக நாங்க இன்னொரு வழியான ரெட் சி ரூட்டையும் முடக்க போகிறோம். ரெட் சி ரூட், பால் எப் மண்டப் என்கிற இந்த ரெட் சி ரூட் யமன், லெபனான் பக்கத்தில் இருக்கிறது. இந்த லெபனான் வழியாக போகக்கூடிய இந்த ரூட்டையும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸையும் நீங்க முடக்கி விட்டீர்கள்னா ஐரோப்பிய நாடுடைய ஒட்டுமொத்த கனெக்ஷனும் ஏசியாவுடன் துண்டிக்கப்பட்டது. அதாவது 20% 25% வரை ஆயில், கேஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பிளாஸ்டிக், அலுமினியம், ஸ்டீல் இது போன்ற பல்வேறு பொருட்கள், யூரியா, ஃபர்டிலைசர் போன்ற ஏராளமான விஷயங்கள் தடை செய்யும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், பால் எப் மண்டப் இதை நீங்க தடை போட்டு விட்டீர்கள்னா டீசலோடைய பிரைஸ், பெட்ரோலோடைய பிரைஸ், எல்பிஜி சிலிண்டரோடைய பிரைஸ், ஒட்டுமொத்த உலகத்தோடைய எக்கனாமி எந்த அளவில் பாதிக்கப்பட இருக்கிறது என்று நீங்க பாருங்க. இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட், மிடில் ஈஸ்ட்ல அடுத்த டெவலப்மெண்ட் என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட் இந்த பிரச்சனையை சந்திக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அமெரிக்கா மற்றும் சைனாவிற்கு நடுவே ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட். அமெரிக்கா சைனா நேருக்கு நேரு இப்போ மோத தொடங்கி விட்டார்கள். அப்படி உண்மையிலேயே இந்த மோதல் அதிகரித்தது என்றால் என்ன நடக்கும்? அமெரிக்கா சைனா ஒரு பக்கம், ரஷ்யா ஈரான் சைனாவிற்கு உதவ வருவார்கள். அப்போ அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு பக்கம், ஈரான், ரஷ்யா மற்றும் சைனா இன்னொரு பக்கம். இந்த மோதலை பற்றி அல் ஜசீரா மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ்களை வெளிவிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரேக்கிங் நியூஸை நான் படிக்கிறேன், கேளுங்கள். செட்காம் சேஸ் US blockade on Iran ports applies to ship of all nations. எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய இந்த பிளாக்கேட் அனைத்து நாடுகளுடைய கப்பல் மீது நாங்கள் போட்டிருக்கிறோம். This is one. அதாவது எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்கா அதை சேலஞ்ச் செய்ய போகிறது. அங்கிருந்து வெளிவரக்கூடிய கச்சா எண்ணெய் ப்ராடக்ட்ஸ் எந்த நாட்டை சார்ந்தது? 90% பெட்ரோலியம் ப்ராடக்ட் சைனா ஈரானிடம் தான் வாங்கி.
அப்போ நேரடியாக ஈரானுடன் அமெரிக்கா மோத போகிறதா? இதே அல் ஜசீரா வெளிவிட்ட இரண்டாவது ஹெட்லைன்ஸை படிக்கிறேன் கேளுங்கள். US Treasury Secretary says China will not be able to get oil from Iran. அடுத்த மிரட்டு. அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வழியாக கொடுத்த அந்த பதில், சைனாவை ஈரானிடமிருந்து ஒரு துளி பெட்ரோல், ஒரு துளி கச்சா எண்ணெயை வாங்க விடமாட்டோம். இட்ஸ் an official statement of America. அதற்கு பதில் கொடுக்கும்படி சைனாவும், அதாவது நேரடியாக இந்த ஸ்டேட்மெண்ட் சைனாவிற்கு எதிராக, ஜி ஜின்பிங்க்கு எதிராக இருக்கிறது. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன் கேளுங்கள். Chinese official call for an end to military operation at once in the Middle East. இப்பவே சைனா கொடுத்த பதில், இந்த தருணத்திலேயே, இந்த நிமிஷமே உங்களுடைய மிலிட்டரி ஆபரேஷனை தடுத்து நிறுத்துங்கள், வெளியேறிவிடும். அப்போ சைனா மற்றும் அமெரிக்காவுடைய இந்த மோதல் எந்த அளவில் அதிகரித்திருக்கு நீங்க பார்த்தீர்கள்னா, சைனா, ரஷ்யா, ஈரான் ஒரு பக்கம், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இன்னொரு பக்கம். அப்ப இந்த மோதல் மிடில் ஈஸ்ட்ல நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் என்று நீங்க சிந்திப்பார்கள். கடந்த 12 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் நடந்தது. அமெரிக்காவோட ட்ரெஷரி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார், சைனா அதற்கான பதிலும் கொடுத்திருக்கிறது. இது எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய போருடைய விரிவாக்கம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். ரஷ்யாவுடைய லாவ்ரோவ் சைனாவிற்கு சென்றிருந்தார். சைனாவுடைய யுஎஸ் பிரஷர், யுஎஸ்ஓடைய பிரஷர் சைனா மீது எந்த அளவு இருக்கிறதோ அதை அங்க பேசியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ரஷ்யாவுடைய டேக் என்ன, ரஷ்யாவுடைய மூவ் அடுத்தது என்னவாக இருக்க போகிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள். இதை தாண்டி நாட்டோ நாடுகள் மீது எந்த விதமான இம்பாக்ட் நடக்க போகிறது அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சைனா எத்தனை நாட்களுக்கு பொறுமையாக இருக்க போகிறது, சைனா எத்தனை நாட்களுக்கு ட்ரம்பை சகித்துக் கொண்டிருக்க போகிறது என்கிற இந்த கேள்வியும் இன்னைக்கு முன்வைக்கிறது. காரணம், சைனா தன்னுடைய பேஷன்ஸை இழந்து விட்டது என்றால் ஒட்டுமொத்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் சைனாவுடைய வாட்ஸ்அப் வழியாகவும் நிறைய போகிறது. எப்படி அமெரிக்காவுடைய வாட்ஸ்அப் அங்கே இருக்கிறதோ அதே போன்று சைனாவுடைய வாட்ஸ்அப்பும் இங்கே போயிடும். ஏற்கனவே யமன், லெபனான் நாங்கள் ஈரானுக்காக போரிட போகிறோம் என்று கூறிவிட்டார். அப்போ சைனாவும் இதே போரில் குதித்து விட்டது என்றால் ஈரான், யமன், சைனா ஒரு பக்கம், அத்துடன் ரஷ்யாவும் இதில் களமிறங்குகிறது. இதற்கான கிளைமேக்ஸ் என்னவாக மாறும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ரஷ்யாவுடைய ரோல் சைனாவிற்கு நிச்சயமாக சப்போர்ட் கொடுக்கும். நாட்டோ நாடுகள் ஏற்கனவே நாங்கள் அமெரிக்காவிற்கு எந்த விதமான பதிலும் கொடுக்க போவதில்லை என்று கூறிவிட்டார்கள், எந்த விதமான சப்போர்ட்டும் தெரிவிக்க போவதில்லை என்று கூறிவிட்டார்கள். இதே போன்று அமெரிக்காவுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஜார்ஜ் புஷ் இது மிடில் ஈஸ்டிற்கு நகர்ந்து வரும்போது அவர்கள் நேரடியாக வராமல் ஆப்பிரிக்கா வழியே எடுத்திருக்கிறார்கள். அதாவது நேர அவர்கள் இந்த பல் எல் ஸ்ட்ரேட் ஆஃப் ரூட், இந்த ரூட்டை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு லாங்கர் ரூட்டை எடுத்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு பயம் இருந்திருக்கிறது, லெபனான் எங்களை தாக்கி விடுமோ, எங்கள் மீது தாக்குதல் நடந்து விடுமோ என்கிற அந்த விஷயம். அப்போ இன்னொரு பக்கம் ஹூத்தி மலேசியாவிலிருந்து வெளிவரக்கூடிய அடுத்த டார்கெட். மலேசியாவும் இதுல தன்னுடைய மிசைல்ஸ்களை அமெரிக்காவுக்கு எதிராக போரிடுவதற்காக அவர்களும் தயாராக. அதாவது எந்த தரப்பில் இந்த போருக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்க வேண்டுமோ அதை இன்னைக்கு இன்னொரு மிகப்பெரிய வேர்ல்ட் வார் 3 போன்ற ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பார்த்து வருகிறது. ஈரானுடைய பிரசிடென்ட் பெஷியான் அவர் கொடுத்த பதில், எந்த விதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எங்கள் மீது பிரஷர் போட பார்க்கிறாரோ அவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்க வீரமரணம் அடைவதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் எந்த விதத்திலையுமே தலை குனிய மாட்டோம். பேச்சுவார்த்தைக்கு நாங்க வந்தபோது எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இஸ்ரேல் எங்களுடைய டெலிகேஷன் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருந்தது. இதற்கு மேல் ஒரு துளி எங்களுக்கு அந்த இது போன்ற அட்டெம்ப்ட் அல்ல அதை பற்றி எந்த விதமான தகவல் வந்தால் கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஈரானின் அகாடமிக் சையத் முகமது மர்தானி இவருடைய கனெக்ஷன் நீங்க பார்த்தீர்கள்னா ஐஆர்ஜிசியிடம் இருக்கிறது. இவருடைய இன்டெலிஜென்ஸ், இவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். Pakistan and his statement has come that if we get even a whiff
of any such things, then we will not even go for second talks. பாகிஸ்தானுக்கு நாங்கள் வரும்போது எங்களுடைய டெலிகேஷன் மீது ஒரு துளி ஒரு கீறல் பட்டால் கூட இந்த இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம். போர் போர் அசாசினேஷனுக்கான திட்டத்தை போட்டிருக்கிறது இஸ்ரேல். சிந்தித்து பாருங்கள், ஒரு பேச்சுவார்த்தைக்கு 2 நாடுகள் வருகிறது. அந்த 2 நாடுகள் அமர்ந்து பேசும்போது இஸ்ரேல் போட்ட திட்டம் பேச்சுவார்த்தைக்கு வந்த ஈரானியர்களை, ஈரான் டெலிகேஷனை கொல்லுவது. வாஷிங்டன் போஸ்ட் இவர்களும் ஒரு மிக முக்கியமான செய்தியை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். US sends 1000 more troops to Middle East as Trump tries to squeeze Iran. இன்னும் ஒரு 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்க இராணுவ படையை ஈரானில் இருக்கக்கூடிய இதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸிற்கு அனுப்பக்கூடிய வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கிறார். அதாவது இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கலாம், இன்னும் ப்ரெஷரை போடலாம், அதாவது நெருக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா பார்க்குது. இது எல்லாத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் எதற்காக? சரி, அடுத்து சூப்பர் பவராக வெளிவந்த சைனாவுடன் மோத முடியுமா? இன்னொரு பக்கம் ஜூயிஷ் லாபியோடைய ப்ரெஷர் இந்த இடத்தில் மிகப்பெரிய வேலையை பார்க்கிறது. அதாவது எந்த அளவில் ஜூயிஷ் லாபி ப்ரெஷர் போட்டு டொனால்ட் ட்ரம்ப்பை இதெல்லாம் செய்ய வைத்திருக்கிறது. நேவல் பிளாக்கேட் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறி இருக்கிறது. சைனா தன்னுடைய சப்போர்ட்டை எந்த அளவில் கடந்த 40-45 நாட்களாக ஈரானுக்கு கொடுக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சைனா ஒரு ஸ்பெஷல் ஏஐயை வைத்து ஒரு ட்ராக்கிங் சிஸ்டத்தை டெவலப் செய்தது. அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி அடுத்தடுத்து குருவிகளை சுட்டுக் கொள்ளும்படி ஈரான் F-15 F-35 எல்லாம் சுட்டுக் கொள்றதோ அதே போன்ற அதே ட்ராக்கிங் சிஸ்டத்தை தயாரித்தது தான் சைனா. சைனா இஸ்ஃபஹான்ல F-15E விழுந்த அந்த நெட்வொர்க்கை, அந்த டார்கெட்டை எடுத்து காட்டியது. இப்போ ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அனைத்துமே ஃபெயில் ஆனதற்கான காரணம் சைனாவுடைய டெக்னாலஜி மட்டும்தான். இப்போ சைனா அமெரிக்காவுடன் நேரடியாக போரிடும் போது ஏர் ஸ்பேஸில் அவர்கள் எந்த அளவில் பலசாலியாக இருப்போம் என்று கூறும்போது எந்த நாடு ஜிபிஎஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் நேரடியாக சைனா களமிறங்கும் போது இன்னொரு நாட்டிற்கு உதவிய போதே அவர்கள் இத்தனை விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். இப்போ சைனாவே கீழே இறங்கியிருந்தனர் இந்த போரில் களமிறங்கியது என்றால் இந்த போருடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பார்க்க. சைனாவுடன் ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்ஸ், இஸ்ரேல் எங்கெல்லாம் மூவ் செய்கிறது, இஸ்ரேலுடைய படை எங்க மூவ் செய்கிறது, அனைத்தையும் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். அமெரிக்கன் கமாண்டர்ஸ்கள் 10,000க்கும் மேற்பட்ட கமாண்டர்ஸ்கள் இங்கே இறங்க போவதாக கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த கமாண்டர்ஸ் வருவார்கள், திரும்பி போவார்களா என்கிற கேள்வியை அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்களே எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பிற்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டோம், இது சரியான முடிவு கிடையாது. ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய அழுத்தத்தால் இன்னைக்கு இந்த நேவல் படை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நோக்கி நகர்ந்தது. அங்கே இன்னைக்கு சென்ட்ரல் கமாண்ட் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 கப்பல்களை, எந்த நாட்டின் கப்பல் என்று அவர்கள் கூறவில்லை, 6 கப்பல்களை அமெரிக்காவுடைய வார்ஷிப் பொசிஷனில் எடுத்து கல்ஃப் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஓமான்ல அரேபியன் சீயில் முடக்கியிருக்கிறார்கள். அதை வெளிவிடவில்லை. ஆனால் இந்த இடத்துல சைனாவுடைய கப்பலை அவர்கள் முடக்குவார்கள். அப்படி சைனாவுடைய கப்பலை முடக்கிய உடனேயே சைனா தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்பும். சைனா தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்பிய உடனே ஈரான் மற்றும் ரஷ்யாவும் இதில் குதிக்கும். இந்த 3 நாடுகள் குதிக்கும் போது இந்த இடத்தில் எந்த அளவில் அழிவை நீங்க பார்க்க போறீர்கள். அங்க இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட ஃபெசிலிட்டிஸ், அதுல 30க்கும் மேற்பட்ட ஃபெசிலிட்டிஸ்களை ஏற்கனவே அளித்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 50 ஃபெசிலிட்டிஸ்கள், அதாவது கச்சையினுடைய ஃபெசிலிட்டிஸ்கள், அதுவும் இன்னைக்கு இயங்காமல் முடக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த போர் நிறுத்தம் நடந்தால் கூட அடுத்த பல மாதங்கள் பிடிக்கும் அந்த 30க்கும் மேற்பட்ட ஃபெசிலிட்டிஸ்களை ஆக்டிவேட் செய்வதற்காக. இன்னைக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் நடந்தால் மீதம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாப் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ்களை தொடங்குவதற்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இதெல்லாம் செய்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷரை போட்டு சைனா மீது அந்த பிரஷரை போட்டு சைனா நேரடியாக ஈரானிடம் போய் சரி டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது ஒரு 2-3 விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஈரான் அந்த அமெரிக்கா வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்கள்ல 1-2 கேட்டுக்கணும்.
டொனால்ட் ட்ரம்ப்புடைய மரியாதை கொஞ்சமாக மிஞ்சும் என்று நம்பி அப்படியே அதையே வைத்து நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து எஸ்கேப் ஆகக்கூடிய வேலையை தான் டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கிறார். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இது நடக்குமா, இது சாத்தியமா என்று நீங்கள் பார்த்திருக்கிறது நிச்சயமாக கிடையாது. பிகாஸ் ஈரான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராகி, உங்களுக்கு பேச்சுவார்த்தை என்றால் எங்களுடைய கண்டிஷனுக்கு நீங்க இரண்டாவது, சைனாவுடைய கப்பல்களை நீங்க நிறுத்தினீர்கள். சைனா இந்த போரில் குதிப்பதில் எந்த விதமான தாமதமும் செய்யாது. சைனா குதித்த உடனே ரஷ்யாவும் உள்ளவர். ரஷ்யா வந்த உடனே ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏசியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் துண்டிக்கும். நாட்டோ நாடுகள் உள்ள வருமா? கிடையாது. நாட்டோ நாடுகள் உள்ள வரமாட்டார். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், இது எங்களுடைய போர் கிடையாது, இது அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர். அடுத்த ஒரு வாரத்திற்குள் இஸ்லாமாபாத்தில் 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறார்கள். அப்போ என்ன நடக்க போகிறது என்று பொறுத்தது பார்க்கலாம். இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கம்ப்ளீட்டாக முடக்கப்பட்டிருக்கிறது. எந்த கப்பலுமே வெளியேறாதபடி அமெரிக்கா அங்கே தடயங்களை போட்டு வைத்திருக்கிறது. அப்போ நிச்சயமாக கச்சா எண்ணெயுடைய விலை இன்னும் அதிகரிக்க போகிறது. அதற்கான இம்பாக்ட் எலெக்ஷன் முடிந்த உடனேயே இந்தியாவிலும் தெரியும். சிந்தித்து பாருங்கள். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.